இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து பூரண கொழுக்கட்டை தான் பண்ணியிருந்தேன். கடலை மாவு, இது கூட துருவின தேங்காவை நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டேன். சீக்கிரம் கெட்டு போகாது இல்லையா, அதனால் இது கூட வெல்லம் நல்லா துருவி சேர்த்து மிக்சிங்கில் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. பச்சரிசி மாவு நான் கடையில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன், நானே ப்ரிப்பேர் பண்ணலை. ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு. மாவு ஏதாவது வாசனைலாம் வருமானு பார்த்தா ஆனால் எதுவுமே இல்லை, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. பச்சரிசி மாவு நல்லா வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு தடவை அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்படியே தண்ணி தெளித்து திரும்ப வந்து அதை இறக்கி எடுத்து சூடான சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி, அது கூட அந்த அச்சு ஒன்று இருந்துச்சு, அந்த அச்சில் வச்சு தான் அன்றைக்கி கொழுக்கட்டையே செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பிடி கொழுக்கட்டை, இது கூட வந்து இலையில செஞ்ச பூரண கொழுக்கட்டை, அப்புறம் வந்து அச்சில் செஞ்ச பூரண கொழுக்கட்டை, அதை வச்சு அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக முடிச்சாச்சு. இது கூட வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் வச்சுருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் மட்டுமே பண்ணதுனால ரொம்ப நேரம் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அதுவும் இல்லாமல் குவான்டிட்டி வேறு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். என்னோடய சித்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் யாருமே வரவே இல்லை. எல்லாமே செஞ்சு அன்றைக்கி சாமியை சிறப்பாக சாமி கும்பிட்டுட்டு, பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால அங்கேயும் போய் அதையும் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு தான் வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு தான் வந்தேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறேன்.